துணைவேந்தர் இல்லாமல் தென்னிந்தியாவின் பழமையான சென்னை பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இதில் கூடுதல் சுவாரஸ்யம் என்னவென்றால், ஆளுநரும் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடியும் ஒன்றாக பங்கேற்றதுதான். இந்தியாவில் 1857ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட பழமையான பல்கலைக்கழகங்களில் ஒன்று மெட்ராஸ் பல்கலைக்கழகம். எழில்மிகு மெரினா கடற்கரையோரம் அமைந்துள்ள இப்பல்கலைக்கழகம் ராதாகிருஷ்ணன் முதல் ஏபிஜே அப்துல் கலாம் வரை 5 குடியரசு தலைவர்களை தந்துள்ளது. மேலும் சர் சி.வி. ராமன் போல புகழ்பெற்ற விஞ்ஞானிகளையும் உருவாக்கியுள்ளது. இப்படி பல திறமையாளர்களை உருவாக்கிய சென்னை பல்கலைக்கழகத்தில் கடந்த 1.5 ஆண்டுகளாக துணைவேந்தர் இல்லாததால் பட்டமளிப்பு விழா நடைபெறவில்லை. பட்டங்கள் வழங்கப்படாததால் 1 லட்சத்துக்கும் அதிகமான மாணவர்கள் வெளிநாடு சென்று படிக்க முடியாத நிலையும் வேலைக்கு செல்ல முடியாத நிலையும் ஏற்பட்டது. மாணவர்கள் மத்தியில் கடும் எதிர்ப்புகள் கிளம்பிய நிலையில் அரசியல்வாதிகளும் தங்களது விமர்சனங்களை முன்வைத்தனர். இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் செப்டம்பர் 24ஆம் தேதி பட்டமளிப்பு விழா நடைபெறும் என பல்கலைக்கழக வேந்தரும் ஆளுநருமான RN ரவி அறிவித்தார். இதன்படி செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற விழாவில் ஆளுநர் RN ரவி பங்கேற்று பட்டங்களை வழங்கினார். உயர்கல்வித்துறையின் செயலாளர் பிரதீப் யாதவ் கையொப்பமிட்டு பட்டங்கள் வழங்கப்பட்டன. இதில் கூடுதல் சிறப்பு நிகழ்ச்சியில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி பங்கேற்றதுதான். பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க மாட்டேன் என ஆளுநர் கூறியிருந்த நிலையில் ஆளுநர் பங்கேற்ற பல பல்கலைக்கழகங்களின் பட்டமளிப்பு விழாவை அமைச்சர் பொன்முடி புறக்கணித்திருந்தார். மேலும் தமிழ்நாட்டில் உயர்கல்வியின் தரம் மிகவும் மோசமாக இருப்பதாக ஆளுநர் பேசியது உரசலை அதிகரித்தது. இந்த நிலையில்தான் மெட்ராஸ் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் ஆளுநருடன் மேடையை பகிர்ந்து கொண்டார் பொன்முடி. முன்னதாக ஆளுநரும் வேந்தருமான RN ரவியை பூங்கொத்து கொடுத்து பொன்னாடை அணிவித்து வரவேற்றார் பொன்முடி. இந்த திடீர் சமரசம் ஆளுநருக்கு நெருக்கடியா அல்லது பொன்முடிக்கு நெருக்கடியா என பல அரசியல் கேள்விகளை கட்டவிழ்த்து விட்டுள்ளது. எது எப்படி இருந்தாலும் மாணவர்களுக்கு பட்டம் கிடைச்சிருச்சு, பசங்க என்ஜாய். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒலிப்பதிவாளர் அம்ஜித்துடன் திவிகா பழனிவேல்.